அடுத்த விரிவுரையாக சிவப்பிரகாசத்தினுடைய தொடர்ச்சியை சைவப்புலவர் கந்த சத்தியாசன ஐயா அவர்கள் வழங்க இருக்கின்றார்கள். அவரை விரிவுரையாற்ற வருமாறு என்போடு அழைக்கின்றேன். வணக்கம் சார். அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த சிவப்பிரகாசம் விரிவுரை தொடர்ல நாங்கள் கேவல அவத்தை பற்றி கடந்த வகுப்புல பார்த்தாங்கள். அப்ப கேவல அவத்தி என்பது எல்லா ஆன்மாக்களுக்கும் முதலாவதாக வருகிற அவத்தை. அது நான் சொன்னேன், ஒரு குழந்தை பிள்ளையா இருந்துதான் அது பிள்ளை பருவமாகி இளைஞனாகி குமரனாகிற அந்த நிலை வர்றது போல எல்லா ஆன்மாக்களும் கேவல அவத்தைக்குள்ள ஆட்பட்டுத்தான் வர வேணும். அதுக்கு அடுத்தபடியா வாரது சகல அவத்தை, இறுதியா வாரது சுத்தவத்தை. அப்ப இதுல அந்த சகல அவத்தி என்பது பல காலம் ஆன்மா திரும்ப திரும்ப எடுத்துக்கொண்டு இருக்கும் சகல அவத்தைக்கு. நாங்கள் இப்பொழுது வாழுகிற நிலை சகல அவத்தை நிலை என்பதையும் நான் அன்றைக்கு சொன்னேன். அப்ப இதுல இந்த கேவல அவத்தையில ஆன்மாவோடு ஆணவ மலம் மட்டும்தான் நிற்கும், வேறு எதுவும் இருக்காது. கர உடம்போ சூக்கும உடம்போ சூல உடம்போ எதுவும் இருக்காது. அந்த கரணங்கள் முதலிய அறிகருவிகள் இருக்காது. ஆக ஆணவ மலத்தில அழுந்தி இருக்கும். பிறவி இறப்பு அப்படி ஒன்றுமே அந்த ஆன்மாவுக்கு இல்லாத நிலை, ஒரு துன்பகரமான நிலை என்பதையும் நாங்கள் பார்த்தோம். அதுக்கு அடுத்ததாக 34வது பாடலை நாங்கள் இன்றைக்கு பார்ப்போம். அதுல ஆணவ மலத்தை பற்றி சொல்லுகிறார். 34வது பாடல்ல ஆணவ மலத்தை பற்றி சொல்லுகிறார். ஆணவம் எங்களுக்கு ஏற்கனவே படிச்ச ஆணவம்தான். ஆணவம் ஏற்கனவே நாங்கள் படிச்ச மலம்தான். வர வர புத்தகங்கள்ல சின்ன சின்ன அறிவாக நாங்கள் படிச்சிருப்போம். அப்ப அந்த ஆணவ மலத்தில நாங்கள் மிக முக்கியமாக இந்த ஐக்கியவாத சைவம் ஏற்கனவே நாங்கள் படித்த நாங்கள் அகச்சமயத்துல கடந்த கிளாஸிலையும் இந்த ஐக்கியவாத அறுவக சமயம் பற்றி படிப்பிச்ச ஞாபகம் இருக்குது. ஞானசூரியம்மான்னு நினைக்கிறோம். அப்ப இதுல ஐக்கியவாத சைவத்தினர்கள் சொல்லுகிறார்கள், ஆணவ மலம் என்ற ஒன்று இல்லை என்று சொல்லுகிறார். அது இருக்கா, நீங்க குறிச்சு வச்சு கொள்ளும். இப்ப சைவ சித்தாந்தத்தில இருந்து ஐக்கியவாத சைவம் அகச்சமயமாக இருந்து கொஞ்சம் விலகிறதுக்கு என்ன காரணம் என்றால், அவர்கள் ஆணவ மலம் ஒன்று இல்லை என்று சொல்லுகிறார்கள். சரியா? அப்ப அவர்களுக்கு உடைய அந்த விடயம் சம்பந்தமாகத்தான் இந்த 34வது பாடல் இங்கே சொல்லப்படுகிறது. ஐக்கியவாத சைவர்களுக்கு ஒரு பதில் சொல்லுகின்ற முகமாக இந்த பாடல் அமையுது. பாடல் இருக்கா, நீங்கள் எல்லாரும் பாருங்கோ. இன்மை மலம் மாயை கன்மம் என்று இரண்டே. சரியா? மாயையும் கன்மம் என்ற 2 மலங்கள்லானாம் இருக்குது. இறைதான் இலங்கு பல உயிர்களும் முன் புரிந்த இருவினையின் தன்மைகளால், எல்லா உயிர்களும் முன்னர் செய்த இருவினை நல்வினை தீவினையினுடைய தன்மைகளால் எவர்களுக்கும் எல்லாருக்கும் தனு கரண புவன போகம் தந்திடும். இங்கு இதனாலே இருபயனும் சார்ந்து கன்மமெல்லாம் நேராக நேராதல் மறுவ, கடவுள் அருளால் எவையும் கழித்திடுவன். அதனால் பின் மலமானவை அணுகா பெருகொளி முன்புலதே பெற்றிடுமென்று இத்திரம் என் பேசுமாறே என்று அந்த பாடல் நமக்கு சொல்லுகிறது. அப்ப அதுல குறிப்பாக என்ன சொல்லுகிறார்கள் என்றால், 2 மலம்தான் இருக்கிறது என்று அந்த ஐக்கியவாத சைவம் சொல்லுகிறது. இன்மை மலம். இன்மை மலம் என்றால் நீங்கள் அநேகமாக சைவ சித்தாந்த நூல்கள்ல மலம் என்றால் அநேகமா ஆணவ மலத்தை தனிய சுற்றுற நிலையும் இருக்குது.
சரியா? இந்த ஆகு பெயர் மாதிரி மலம் என்றால் ஆணவ மலத்தை மட்டும் சுற்றுநிலை இருக்கு. அப்ப இங்க இன்மை மலம் என்பது ஆணவ மலம் என்ற ஒன்று இல்லை என்றதை சொல்லுது. மாயை கண்மம் என்று இரண்டே, மாயையும் கண்மம் என்று 2 மலங்கள்லாம் இருக்கிறது. இறைதான் இலங்கு பல உயிர்களும் முன்புரிந்த இருவினையின் தன்மைகளால் எவர்களுக்கும் தனு கரண புவன போகம் தந்திடும். இப்ப கருத்தாவானவர் யார்? கருத்தா சிவபெருமான். பல ஆன்மாக்களும் முன் செய்த நல்வினை தீவினைகளுக்கு ஈடாக, சரியா, இது சைவ சித்தாந்தம் சொல்லுகிற கருத்துத்தான், அவ்வுயிர்கள் எவற்றிற்கும் தனுகரண புவன போகத்தை கொடுக்கிறான். இது சைவ சித்தாந்தம் சொல்ற கருத்து தான். அதாவது ஆன்மா செய்கிற நல்வினை தீவினைகளுக்கு ஈடாகத்தான் கர்த்தா என்றால் இங்க சிவபெருமானத்தான் குறிக்குது. அதுதானே உலகத்தினுடைய கர்த்தாண்டு நாங்கள் பார்க்கிறோம், எல்லாத்துக்கும் காரணமான. அப்ப அவர் தனுகரண புவன போகங்களை கொடுக்கிறார். அப்ப கண்மமும் மாயாகிய 2 மலங்களும் தான் இருக்கிறது இங்கு. இதனாலே இப்படி இறைவன் கொடுத்ததாலே இருபயனும் சார்ந்து இன்ப துன்பங்களை நாங்கள் அனுபவிக்கிறோம். இருபயன் என்றால் இன்பமும் துன்பமும் தான் 2 பயன். கண்மம் எல்லாம் நேராக நேராதல் மருவ. இதற்காக நோட் பண்ணி வையுங்கோ. நேராக நேராதல் மருவ. சரியா? நேருக்கு நேரண்டா ஒன்று கொண்டு எதிரெண்ட கருத்தும் பெறும். ஒருவர் நேருக்கு நேர பார்க்கிறார் என்றால் ஒருவர் வடக்கு பக்கம் பார்த்தா மற்றவர் தெற்கு பக்கம் பார்க்கிறார் என்ற கருத்து. அப்ப இங்கே என்ன கருத்து? இந்த நேருக்கு நேராக என்றால் நல்வினையும் தீவினையும் சமமாகிற நிலை. அந்த நேராக்கு நேராக நேராதல் என்றால் என்ன? நல்வினையும் தீவினையும் சமமாக வருகிற நிலை. கண்மமெல்லாம் நேராக நேராதல் மருவ. மியூட்ல போட்டார். கோல் வந்து ஐயா உங்களோட சத்தம் கேட்கல. சரியா? முருகா. சரியா? ஓ ஐயா, நீங்கள் சத்தம் படிப்பிச்சு கொண்டிருந்தீங்களோ இல்லாட்டி உங்களுக்கு சத்தம் வராம இருந்தது ஐயா கொஞ்ச நேரம்? கோல் ஒன்று வந்ததாமா, திருப்பி திருப்பி எடுக்கிறேன். சரி விளங்குது. சரி நாங்களுக்கு சரி. சாரியா? இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். அப்ப இந்த கர்மங்கள் நேரொத்து வரைக்குள்ள கடவுளுடைய அருளினால என்ன செய்கிறார்? இறைவன் குருமூர்த்தமாக எழுந்தருளார். இதெல்லாம் சைவ சித்தாந்த சிந்தனை தான். இருவினை ஒப்பு வருகிற பொழுது சத்தினிவாதம் வரும் என்பது நாங்கள் ஏற்கனவே சைவ சித்தாந்தத்தில் அறிஞ்சது. இதை ஐக்கியவாத சைவம் ஏற்குது. அப்ப இறைவன் குருமூர்த்தியா எழுந்தருளி வந்து இந்த கர்மங்கள் எல்லாவற்றையும் நீக்குகிறான். அதனால மாயாமலமும் நீங்குகிறது. அவர் செய்கிற தீட்சையினால மாயாமலமும் நீங்குகிறது, கண்மமலம் இல்லாமல் போயிடுறது. பெருகு ஒளி முன்பு உளதே பெற்றிடும். பெருகு ஒளி முன்பு உளதே பெற்றிடும். அப்ப ஆன்மாக்களும் முன்புள்ளதாகிய பேரறிவை பெற்றிடும். இதிலையும் ஒரு வித்தியாசம் ஐக்கியவாத சைவம் சொல்லுகிறது. எப்படி ஆணவமலம் இல்லை என்று சொல்லுவது போல ஆன்மாக்களுக்கு ஏற்கனவே பேரறிவு இருந்தது. ஆனால் மாயையும் கண்மம் அவர்களோட சேர்றதுனால அந்த பேரறிவு மங்கி போச்சுதான். இப்ப குருவானவர் வந்து தீட்சை கொடுப்பதனால மாயையும் கண்மம் இல்லாமல் போக பேரறிவு ஆன்மாவுக்கு வருகிறது என்று சொல்லுவது சைவ சித்தாந்த கருத்து அல்ல. இது ஐக்கியவாத சைவர்களுடைய கருத்து. ஆன்மாவுக்கு பேரறிவு இருக்கின்றது சைவ சித்தாந்திகள் கருத்து அல்ல. ஆன்மாவுக்கு சிற்றறிவு தான் இருக்கு.
பேரறிவு சிவபெருமானுக்கு மட்டும்தான் இருக்கு. சரியா? அப்ப இதுல தெளிவா இருக்கணும். இது என்னன்னு சொல்ற சிவபிரகாரத்துல இடக்கண்டோன்னு இந்த ஆன்மாவுக்கு பேரறிவு இருக்குன்னு சைவ சித்தாந்தம் சொல்லுதுன்னு நாங்கள் பிழையா விளங்க கூடாது. அப்ப பெருகு ஒளி முன்பு உளதையே பெற்றிடும் ஆன்மாக்கள் முன்புள்ளதாகிய பேரறிவே இது பெறும். முன்பு உள்ளதாகிய பேரறிவை இப்ப பெறுமா. அப்ப அது பிழையான கருத்து சைவைத்தாது. சரியா? என்று இத்திரம் பேசுமாறு என். சரியா? ஒரு கேள்வியாவே போடுறார். என்று இப்படி சொல்லும் முறைமை என்ன என்று உமாவதி சிவாச்சாரியார் ஒரு கேள்வி கேட்கிறார். சரியா? அப்ப ஐக்கியவாத சைவர்களுடைய கருத்தின்படி ஆணவ மலம் என்று ஒன்றில்லை. ஆன்மாவுக்கு ஏற்கனவே பேரறிவு இருந்தது. அவர்கள் செய்த கர்மம் வந்து அவையை சேருது. அந்த கர்மத்தை வச்சு கொண்டுதான் சிவபெருமான் தனுகரண போன கொடுக்குறான். அவை மாயையும் செய்யுது. கொஞ்ச காலம் அதை அனுபவிச்சு கொண்டு வர நல்வினையும் தீயினையும் சரிசமமாக வருற பொழுது இறைவன் அவர்களுக்கு முன்னால் அவன் சிகிச்சை கொடுப்பார். சிகிச்சை கொடுக்க இந்த ரெண்டு மலம் அழியும். ஆன்மா மீண்டும் பேரறிவை பெறும் என்று ஐக்கியவாத சைவம் சொல்லுகிறது. இது எவ்வளவு தூரம் பொருந்தும் என்று உமாதி சிவாச்சாரியார் ஒரு கேள்வி கேட்கிறார். சரியா? இதுதான் அதுல இருக்கிற விடயம். எல்லாம் ஏற்கனவே அறிஞ்ச விடயம். அது ரெண்டு புது விடயங்களை அதுக்களால் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க. அதுக்கு உமாதி சிவாச்சாரியார் சொல்றார், ஆணவமலம் அண்டு ஒன்று இருக்குது என்று அடுத்த பாட்டுல சொல்றார். ஆணவமலம் அண்டு ஒன்று இருக்கிறது என்று அதுக்கு அடுத்த பாட்டில உமாவதி சிவாச்சாரியார் சொல்லுகிறார். சரியா? 35வது பாடல். மாயை முதல் என வினையின் பான்மை முதல் எனவே மண்ணு பனை விதை மரவின் மயங்கும் மலம். சரியா? இந்த பனை விதை. சரியா? இந்த நாங்கள் சும்மா இப்ப சொல்வர்கள் சொல்றது கோழி முந்தினதோ முட்டை முந்தினதோ என்ற ஒரு கேள்வி. சரியா? கோழியில இருந்து முட்டை வந்தது, முட்டையில இருந்து கோழி வருது, எது முந்தின? அது போல இங்க பனை முந்தினதோ பனையினுடைய விதை முந்தியதோ என்று ஒரு கேள்வி கேட்கிறார். சரியா? பனை முந்தியதோ, இதற்காக எழுதி வையுங்கோ. தால தானா தாவன்னா லானா பீச நியாயம். தால பீச நியாயம். தாளம் என்பது பனை, பீசம் என்பது விதை. இது பூத மாவாடியத்தில் இந்த நியாயங்கள் கணக்க வருகிறது. தால பீச நியாயம் என்று ஒரு நியாயம் இருக்கிறது. சரி, அதை என்ன விளங்குவோம் என்று அப்ப பாட்ட பாப்பம். முதலாவது அடியே திரும்பவும் சொல்றேன். மாயை முதலென வினையின் பான்மை முதலெனவே மண்ணு பனை விதை மரவின் மயங்கும் மலம் சுத்தற்கு ஏயினறி என்கொள் அதன் இயல்பாயின் முத்தி என்பது இன் மற்றிவை நிற்க இருங்கலாதி உணர்வாய் மேய பினர்த்தன்னுருவம் விளங்காமை விளக்கும் மிகும் உலகம் தனில் என்னில் இவை விடுங்கால் உணர்வுள் தோயுநெறி இலதாதல் அறியாமை என நீ சொல்லியது மலம் என்பர் துணிந்துள்ளோரே. சரியா? அந்த பாட்டை ஒருக்கா நாங்கள் பார்த்திருக்கிறோம். இப்ப பாட்டின் கருத்து ஒருக்கா நாங்கள் பார்ப்போம். மாயை முதல் என வினையின் பான்மை முதல் எனவே மண்ணு பனை விதை மரவின் மயங்கும். சரியா? அப்ப மாயை முந்தியது என்றும் வினைப்பகுதி முந்தியது என்றும் சொல்லும் இடத்து நிலை பெற்ற பனையோ விதையோ முந்தியது என்னும் முறைமை போல பனை முந்தியதோ பனையினுடைய விதை முந்தியதோ என்று சொல்லுவது போல மாய முந்தியதோ சரியா வினை முந்தியதோ என்ற ஒரு கேள்வி இங்க வருகிறது.
அப்ப இதுல ஒரு மயக்கம் ஒன்று வருது. இதுக்கு பதில் சொல்லலாது. சரியா? பதில் சொல்லலாவே மயக்கம் வருகிறது. சரியா? மயங்கும் அங்க பாருங்க, முதலாவது அடியில கடைசியா வருது மயங்கும் மயக்கம் கொண்டு வருது. சுத்தற்கு மலமேயும் நெறி என்கொல் அன்றியும் முன் சுத்தனாயிருந்த ஆன்மாவுக்கு. சரியா? மலம் ஒன்றும் இல்லாமல் தானே ஆன்மா இருந்தேன்னு ஐக்கியவாத சைவம் சொல்லுகிறது. சரியா? ஐக்கியவாத சைவத்தான் இப்ப பதில் சொல்ற. சரியா? அப்ப மலமேயின் நெறி என்கொள், அதாவது முன் சுத்தமாயிருந்த ஆன்மாவுக்கு அம்மாய கன்மங்கள் பொருந்தும் முறை எவ்வாறு என்று ஒரு கேள்வி கேட்கிறார். அது மாயம் முந்தினதோ கர்மம் முந்தினதோன்றது ஒரு பிரச்சனை. இப்ப மலம் என்னண்டு இந்த சுத்தமான ஆன்மாவுக்கு போய் சேருகிறது என்பது ஒரு கேள்வி. அதன் இயல்பு ஆயின், இந்த மாயைக்கும் கன்மத்திற்கும் ஆன்மாவோட சேருகிறது தான் இயல்பு. சரியா? சிலதுக்கு சில இயல்பு இருக்குதானே. பலாக்காப்பால் என்றால் ஒட்டி கொண்டுதான் இருக்கும். பாம்பென்றால் அது சீரும், அதுக்கு அதுதான் இயல்பு. சரியா? அதை போல இந்த மாயையும் கன்மமும் ஆன்மாவோட எப்பவும் போய் சேரும் என்று இயல்பு இருந்தால், சரியா? அப்படி ஒரு இயல்பு இருந்தால் முத்தி நிலை என்பது எங்க? முத்தி நிலையும் சேர்ந்தல்ல இருக்க போகுது. அப்ப முத்தி அவர்கள் ஏற்கிறார்கள். ஆனால் இங்கே அப்ப கேள்வி கேட்கிறார், முத்தி என்பது சாத்தியப்படாது. சரியா? அப்ப முத்தி அடைஞ்ச பின்னும் வந்தல்லவா பொருந்த வேணும் என்று ஒரு கேள்வி கேட்கிறார். சரியா? முத்தி என்றொன்று சொல்லுவது என்னை. சரியா? முத்தி இருக்குன்னு சொல்றது இந்த ஐக்கியவாதிய சேவை சொல்ற பிழை. இவை நிற்க இரும் கலாதி உணர்வாய் மேய பினர். இரும் கலாதி. சரியா? அப்ப கலை என்பது, கலாதி என்பது இந்த கலை முதலி என்று நான் அடிக்கடி சொல்றேன். ஆதி என்றா கலை தொடக்கம், ஆதி என்றா தொடக்கம் தானே. அப்ப கலை, காலம், நியதி, வித்தை, கலை, அராகம், புருடன் முதலியன அந்த தத்துவங்கள். சரியா? அப்ப பெரிய கலை முதலிய தத்துவங்கள் ஆன்மாவுக்கு அறிவை தருவதாய் பொருந்தியதன் பின், அறிவை கொடுக்க, அதானே அறிவை கொடுக்குது. தன்னுருவம் விளங்காமை மிகு உலகம் தனில் விளக்கும் என்னில். ஆன்மா சொரூபம் விளங்காதபடி, ஆன்மாவுக்கு தன் உருவம் இல்லை, மறைத்து இந்த பிரபஞ்ச ரூபத்தையே காட்டி நிற்கும் என்று சொன்னால், சரியா? ஆன்மா ஏற்கனவே நல்ல அறிவு இருக்கு என்று சொல்லுகிறார்கள். அது மட்டுமல்ல, ஆன்மாவோடு இந்த கன்ம மாயையின் தானாக சேரும் என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்று சொன்னால் ஆன்மாவுக்கு வடிவம் இல்லாத பொழுது இப்ப என்னண்டு இந்த வடிவம் வந்தது. சரியா? என்னண்டு அந்த வடிவம் வந்தது, உருவம் வந்தது. சரியா? தன்னுருவம் விளங்காமை மிகு உலகம் தனில் விளக்கும். ஆன்மாவின் சொரூபம் விளங்காதபடி மறைத்து மிக்க பிரபஞ்ச ரூபத்தையே காட்டி நிற்கும் என்று சொன்னால், இவை விடுங்கால் உள்ளுணர்வு தோயின் நெறி இல்லாதால். சரியா? இக்கலைகள் முதலியன, இந்த கலை, நீ அறிவித்த காலம் என்று சொல்ற அந்த அசுத்த மாயையினுடைய தத்துவங்கள். சரியா? அசுத்த மாயையினுடைய தத்துவங்கள் நீங்கின காலத்தில, அது நீங்கினால், கேவலத்திலே நீங்கினால் ஆன்மா அறிவு விளங்காததற்கு என்ன காரணம்? சரியா? அதான் அறிவை கொடுக்கணும் செவைத்தான் சொல்லுது. அது நீங்கின பொழுது ஆன்மாவுக்கு அறிவு இல்லை. சரியா? ஆன்மாவுக்கு அறிவு விளங்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் என்றால், ஆணவமலம் தானே அந்த ஆன்மாவின் அறிவை மறைக்குது. சரியா? இரு பொருளும் காட்டாது இது என்று ஏற்கனவே உமாச்சிவாச்சாரியார் திருவருப்பையில சொன்னார். அப்ப ஆணவன் தான் அந்த அறியாமை காரணமா இருக்குது. அப்ப அறியாமையாம் என்று நீ சொன்னால் சரியோ, அந்த தான் நாங்கள் மலமானவ மலம் என்று சொல்லுகிறோம். சரியா? அந்த அறியாமையைத்தான் நாங்கள் ஆணவ மலம் என்று சொல்லுகிறோம் என்று உமாதி சிவாச்சாரியார் ஐக்கியவாத சைவர்களுக்கு பதில் சொல்லுகிறார். ஐக்கியவாத சைவர்களுக்கு பதில் சொல்லுகிறார். சரியா? அப்ப முன்புரிந்த இந்த வரிவினையின் தன்மைகளாலதான் தனுகரண போன போகம் வருகிறது.
என்று ஐக்கியவாத சைவம் சொல்லுது. சரியா? அப்ப இருவினையால சரீரம் வேண்டுமென்றா இந்த ஆன்மாவுக்கு மாயா சரீரம் முந்தி கூடினதோ என்ற ஒரு கேள்வி வரப்போகுது. சரியா? அப்ப கண்மத்துக்கு முதல், கண்மம் செய்வதற்கு முதல் இந்த மாயாமலம் ஆன்மாவை கூடிட்டு என்று சைவத்தானே சொல்லுது. உடம்பு இருந்தா தானே வினை செய்யும். அப்ப ஐக்கியவாத சைவத்தின்படி உடம்பு இல்லாமல் என்னென்று வினை செய்கிறது என்று ஒரு கேள்வி வருகிறது. சரியா? அதனாலதான் கன முந்தினதோ விதை முந்தினதோ என்று அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அது மயக்கத்தை தருகிறது, மயக்கத்தை எங்களுக்கு தருகிறது. ஆகவே இந்த மாயா கண்மம் என்கின்ற ரெண்டினுள் மாயையோ கண்மமோ ஆன்மாவை முதல் பொருந்தியது. சரியா? அப்ப அது மட்டுமல்ல, சுத்தமாயிருந்த ஆன்மாவுக்கு இந்த மாயா கண்மம் வர காரணம் என்ன? ஆன்மா சுத்தமா தான் இருக்குது வேற அறிவோட. சரியா? கேவலவத்தி ஒன்று இல்லையென்று தான் அவ சொல்லுகினான் ஐக்கியவாத சைவம். அப்ப அப்படியா இருந்தால் இந்த சுத்தமா இருந்த ஆன்மாவுக்கு ஏன் மாயா கண்மங்கள் வர வேணும்? அப்படி வாரது மாயா கண்மங்கள் வாரது மாயையின் கண்மத்தின் இயல்பு என்று சொன்னால் முத்திலேயும் அதை ஒட்டித்தானே இருக்க வேணும். ஆனா இவ சொல்லினோம் முத்திலேல மாயா கண்மம் இல்லை என்று சொல்லினமே என்று குறுக்கு கேள்வி கேட்டு தர்க்க ரீதியாக கேட்டு அறிவு விளங்காமல் இருக்காம். சரியா? கலை முதலியத்துவங்கள் நீங்கின பொழுது இந்த துரியாதீதத்தில ஆன்மா அறிவு விளங்காமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்று ஒரு கேள்வி கேட்கிறார். சரியா? அப்ப அந்த அறிவு விளங்காமல் இருக்க காரணம் அறியாமை. அந்த அறியாமையைத்தான் நாங்கள் ஆணவமலம் என்று சொல்லுகிறோம் என்று சைவ சித்தாந்தம் ஆணவமலத்தை விளக்குவதை அந்த பாடலுக்குள்ளாக எடுத்து காட்டுகிறார். சரியா? அந்த பாட்டுல பாருங்கோ, தோயுணறி இல்லாததால் அறியாமை என நீ சொல்லியது, அறியாமை என நீ சொல்லியது தான் மலம் என்று சொல்லுபவர்கள் ஆர் துணிந்துள்ளோர்கள். சைவ சித்தாந்திகள் அதை மலம் என்று சொல்லுகிறார்கள். அந்த அறியாமையத்தான் மலம் என்று சொல்லுகிறார்கள். சரியா? அப்ப உங்களுக்கு தெரியும் சைவ சித்தாந்தத்துல சிவஞான சித்தியார்லையும் இப்படி ஏனைய மதங்களுக்கு சொல்ற கருத்தை சொல்லி அது பிள்ளையண்டு மறக்கிறார்கள். சிவபிராயத்திலேயும் இது வருகிறது. சங்கற்ப நிராகரணம் கூட அதுதான். சங்கற்பம் நிராகரணம் என்று 14 சமயங்கள் சொல்ற கருத்தை சொல்லி அது ஏன் பிழை பிழை என்று நிராகரிக்கிறார்கள். அதை போல சிவஞான சித்தியார்ல பரபக்கம் என்ற ஒன்று இருக்கு. சரியா? பரபக்கத்துல அருணந்தி சிவாச்சாரியார் மிக தெளிவாக இந்த 24 சமயம், புறப்புறச்சமயம், அகப்புறச்சமயம், அகச்சமயம், புறச்சமயம் என்று இந்த 4லேயும் இருக்கிற 24 சமயங்களையும் எடுத்து சொல்லி அவை ஏன் 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 பிழை என்று தெளிவாக மறுத்திருக்கிறார். இதனாலதான் சைவ சித்தாந்த தத்துவங்கள் எழுந்த விற்பாடு வேறு எந்த தத்துவம் எழுதி, ஏனென்றால் மிகச்சரியாக சொன்னது மட்டுமல்ல, முன்னோர்களுடைய தத்துவத்தையும் எடுத்து அது ஏன் பிழை, இந்த இடத்துல இது பிழை என்று தர்க்க ரீதியாக அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று சாட்டி சொல்லல, தர்க்க ரீதியாக மறுக்கிறது சைவ சித்தாந்தத்தில் இருக்கிற ஒரு தனித்துவமான சிறப்பு. சரியா? இதற்கு அடுத்த பாடலும் இந்த மறுப்பைத்தான் இன்னும் சொல்லுகிறார். சரியா? அதாவது 36வது பாடல், அதுவும் இந்த மறுப்பைத்தான் திரும்பவும் இன்னும் கூடுதலாக விளங்கப்படுத்துகிறார். அதில் அவர் சொல்ற விடயம் என்னவென்றால், இந்த மாயா கன்மங்களுக்கு வேறாக ஆணவம் என்ற ஒன்று இருக்கிறது. இது நாங்கள் சைவத்துல படிச்ச விஷயம்தான். இப்ப பாட்டுக்களாலே ஒருக்கா நாங்கள் பார்க்கிறோம். சரியா? அப்ப 36வது பாடல் ஒருக்கா பாருங்க. அந்நியமானவை, அந்நியம் என்றால் எங்களுக்கு தூரத்தில் இருக்கிறது. உணர்த்தி அனன்னியமாய், அனன்னியம் என்பது அந்நியத்துக்கு எதிர்கருத்து. சரியா? நாங்கள் கிறிஸ்தவ சமயம், இஸ்லாமிய சமயத்தை அந்நிய சமயம் என்று சொல்லுவோம். எங்கள் நாட்டுக்குரிய சமயம் அல்ல. அனன்னியம் என்றா எங்களுக்குரியது.
அப்ப அந்நியமானவை உணர்த்தி அனன்னியமாய் நிறைந்த அறிவு அறியாமையினாலும் அருள் நிலவும் காலம் தன்னில் அவனே யாவுமாய் நின்ற தொன்மை தாம் உணர்தலாலும் உயிர் தானென ஒன்று இலதாய், உயிரென்ற ஒன்று இலதாய் மன்னியிடும் மல மாயை கன்மங்கள் மாறி வந்திடும் இங்கு இது வலுவாது ஆதலினால் மனத்தால் உன்னறிய திருவருளை ஒளிய உளதென்று உணர்வரிதாம் அதன் உண்மை தெரிவரிதாம் உனக்கே, தெரிவரிதாம் உனக்கே. அப்ப ஆணவமலம் உயிர்களுக்கு வேறானதாக நிலையற்ற இந்த உலகை நிலையுடையதென்று எங்களுக்கு அறிவிக்குது. நிலையற்ற உலகை நிலையானதென்று நாங்கள் நினைக்கக்கூடியதாக அறிவிக்குது. அப்ப உயிரிடத்திலே வேறன்றியும் நிக்குது. உயிர் வேற ஆணவமலம் வேறு என்று நாங்கள் பிரிச்சு பார்க்கிறது மிக கஷ்டம். செம்பில களிம்பு இருக்குது, அதை சும்மா கையால துடைச்சால் அது போகாது, சரியா? அப்ப செம்புதான் அது என்று சொல்லுகிற அளவுக்கு களிம்பு ஒட்டி நிக்குது. அதை போல உயிரோட வேறன்றி இந்த ஆணவமலம் நிக்குது, சரியா? அதே நேரம் அறிவாகிய சிவப்பெரும்பொருளை அறியாமையினாலும், சரியா? சிவப்பெரும்பொருளை அறியாமையினால், சிவப்பெரும்பொருளை அறியுதோ இந்த இந்த ஆன்மா? அறியலேன், ஆணவம் அங்கு அறிய விடாமல் தடுத்திருக்கு. உயிர் திருவருள் விளக்கம் பெற்ற தூய நிலையில், சரியா? உயிருக்கு திருவருள் விளக்கம் வந்துட்டு என்றால் அப்ப தூய நிலை, அதுதான் சுத்த அவத்தை. இங்க தூய நிலை என்று சொல்ற சுத்த அவத்தை. சிவப்பெரும்பொருளே எல்லாமாய் நின்ற பழமையை தாம் அறியும், சரியா? அப்ப ஆணவமலம் நீங்கிட்டு என்றால் உயிர் அந்த தூய நிலைக்கு வந்துட்டு என்றால் சிவப்பெரும்பொருளான் எல்லாமாக தெரியும், சரியா? என்று அந்த உயிர் அறியுது. சிவந்தான் எங்குமே நிற்குது என்று அறியுது, சரியா? அங்கெங்கனாதபடி எங்கும் வியாபித்திருக்கு. அதான் இந்த நாங்களெல்லாம் சன்னதிக்கு போயிருப்போம். யோகர் சுவாமிகள் சன்னதிக்கு போனார். சன்னதியில போய் பார்த்தால் வீதி எல்லாம் சிவலிங்கமாக இருக்கிறது, சரியா? வீதி எங்கனும் இந்த மணல் இருந்தது போல அவருக்கு சிவலிங்கம் தெரிஞ்சது. பாருங்கோ, பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர அவருக்கு என்ன தெரியுது? சிவப்பெரும்பொருள் தெரியுது. அங்கே ஆணவமலம் இல்லை. ஆனால் எங்களுக்கு சரியா சிவலிங்கம் சில நேரம் கிடந்தா கூட சில நேரம் தெரியாது, சரியா? அந்த நிலையை ஒத்து பாருங்க. அது காரணம் இந்த ஆணவ மலம், சரியா? ஆணவ மலமாக இருக்கு. அப்ப ஆணவ மலம் உயிராயே நிக்குது. நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் என்றால் இப்ப நான் என்பது ஆணவம், ஆனா நாங்கள் நினைக்கிறோம் நான் என்பது உயிரண்டு. அப்ப உயிர் வேற ஆணவமலம் வேறு என்று அறியாத ஒரு நிலை அங்க இருக்குது. எதனால வந்தது? இந்த ஆணவ மலத்தால வந்தது. ஆணவ மலத்தால அவை வந்திருக்கிறது, சரியா? மாயையும் கண்மமும் உலகு உயிர் கருவி, உலகு உயிர் கருவி, சரியா? முதலியவற்றோடு கட்டுண்ட நிலையில இருக்கு, சரியா? மாயங்கன்மம் வந்தால் அப்ப ஆன்மா சகலர் என்கின்ற பெயரை பெறுகிறது. சகல மலமும் சேர்ந்துட்டுது, சரியா? அதான் சகல அவத்தை, சரியா? அப்ப சகல நிலையில இருக்கு. அப்ப சகல நிலையில மாயையும் கண்மமும் ஆன்மாவை கட்டி போட்டு வச்சிருக்கு, சரியா? மலங்களுக்கு ஒரு பெயர் கட்டு. அது ஆன்மாவை கட்டி வச்சிருக்குது. அங்காலஞ்சால போக விடாமல், சிலவற்றை பார்க்க விடாமல் கட்டி வச்சிருக்கிறது. அப்ப இந்த ஆணவ மலத்தில கேவலத்தில கஷ்டப்பட்ட ஆன்மா இப்ப கண்மத்தையும் மாயையும் பெற்று கட்டுண்டு நிற்கிற நிலை இருக்கிறது. இதுகள் நீங்கினால் கட்டு அற்ற நிலை வரும். கட்டு அற்ற நிலை வரும். அதுக்கு என்ன வேணும்? நினைத்தற்கரிய இந்த திருவருளுடைய துணை வேணும். திருவருள் என்பது
இறைவனுடைய சக்தி தான். நாங்கள் பார்த்தோம் திருவருட் சக்தி, அதான் திருவருளன்றது. இன்னொரு வகையில நாங்கள் சக்தி என்று பிரிச்சு பார்த்தாலும் திருவருள் என்பது இறைவன் சிவபெருமான் தான். இறைவன் என்று நாங்கள் பொதுவா சொல்ல முடியாதுன்னு அடிக்கடி சொன்னான். சரியா? சைவ சித்தாந்தத்துல இறைவன் என்ற சொற்பிரியோகம் முழுக்க முழுக்க சிவனைத்தான் குறிக்கும். அது பிள்ளையாரையோ முருகனையோ வைரவரையோ வீரபத்திரையோ சரியா தனியா அம்பாளையோ குறிக்காது. அது எங்களுக்கு தெளிவா சைவ சித்தாந்தம் படிக்கிறவங்களுக்கு தெளிவா இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. சரியா? அப்ப இறைவன் என்றா இன்றைக்கு வேற்று சமயத்தவர்களும் தங்கள இறைவன் இறைவன் என்று சொல்லுகிறார்கள். சரியா? அப்ப அந்த இறைவனோட இந்த நாங்கள் சொல்ற சிவபெருமான் என்ன கிட்ட நிக்க இயலாது. அது எங்கேயோ சாதாரண ஒரு ஆன்மா. அதான் நாவலர் பெருமான் பைபிளை மொழிபெயர்த்த பொழுது பரிசுத்த ஆவி, ஒரு சுத்தமான ஆவி ஆன்மான்னு தான் சொன்னார், இறைவன் என்று சொல்லல. சரியா? அது சுத்தமான ஆன்மான்னு தான் சொன்னார். அப்ப ஆணவமலம் உள்ளதென்று அறிய இயலாமல் நாங்கள் நிற்கிறோம். ஏன்? எங்களிடத்துல இருக்கின்ற அந்த ஆணவமலம் எங்களை மறைச்சு வச்சிருக்குது. சரியா? திருவள்ளுடைய உண்மை எங்களுக்கு வந்தால் நாங்கள் ஆணவமலத்தை அறியலாம் என்பது உமாபதி சிவாச்சாரியர் சொல்லுகிற அந்த பெரிய விளக்கம். சரியா? இந்த பாடல பொருள் இருக்கா நாங்கள் பார்ப்போம். புகழு மலம் ஒளித்தற்கு. சரியா? மேற்சொல்லி ஆணவமல மறைப்பை நீக்குதற் பொருட்டு அரண் அருளால். அரன் சிவபெருமான். சரியா? அரண் அருளால், சிவபெருமானுடைய அந்த அருளினால்தான் இந்த ஆணவமலம் நீங்க முடியும். இதை ஐக்கியவாத சைவமும் ஏற்றிருக்கிறது. ஏன்? இறைவன் குருவா வந்து தீட்சை வைக்கிறார். சைவ சித்தாந்தமும் அதைத்தான் எங்களுக்கு தெளிவாக சொல்லிச்சது. பார்வையன மாக்களை முன் பற்றி பிடித்தற்காம் போர்வையென காணார் புவி என்று நாங்கள் பார்த்த நாங்கள். பார்வையன மாக்களை முன் பற்றி பிடித்தற்காம் போர்வையென காணார் புவி என்றுங்க திருவெருப்பனிலே உமாச்சாரியார் மிக இலகுவாக சொன்னார். சரியா? புலிய பிடிக்கணும் வேண்டா ஒருவன் புலித்தோலை போட்டுக்கொண்டு மறைஞ்சு நிற்பான். புலி வந்தாலும் அது எங்களுடைய ஆக்கலண்டு நிற்கும். ஆகவே எட்டி புலியை பிடிக்கலாம். சரியா? இதுக்கு நிறைய உதாரணங்கள் நாங்கள் அவ்வப்போது சொல்லி இருக்கிறோம். என்ற இறைவனோட சேர்த்தும் நாங்கள் இதை பார்த்திருக்கிறோம். சரியா? இப்ப ஆன்மாவோட சேர்த்தும் பார்க்கிறோம். இனி முத்திக்குரிய சாதனத்துல குருவை பார்க்கையும் நாங்கள் பார்க்கத்தான் போறோம். சரி, இப்ப இந்த பாட்டின் பரல நாங்கள் பார்த்தோம் என்றால் இந்த அந்நியம் என்று பார்த்து நாங்கள் என்ன ஆணவமலம் அந்நியமானவை உணர்த்தி ஆன்மாக்களுக்கு வேறான பொய்ப்பிரபஞ்சத்தை மெய்ப்பொருள் என அறிவித்து நிற்கிறது. சரியா? பொய்யான பிரபஞ்சத்தை மெய் என்று அறிவித்து நிற்கிறது. அந்நியமாய் நிறைந்த அறிவு அறியாமையினாலும் இந்த ஆன்மாக்கள் தமக்கு வேறின்றி பரிபூர்ணமாய் நிற்கின்ற அறிவாகிய சிவத்தை அறியாம நிற்கிறான். சிவபெருமான் எங்களோடு ஒட்டி நிற்கிறான், கிட்ட நிற்கிறான், அந்நியமா நிற்கிறான். ஆனால் அது எங்களுக்கு தெரியல, அனன்யமா நிற்குது. அருள் நிலவும் காலம் தன்னில் அவனே யாவுமாய் நின்ற தொன்மை தாம் உணர்தல் ஆளும். சரியா? திருவருள் பிரகாசமான சுத்த நிலையில சிவபெருமான் தான் எல்லாமாய் நின்ற பழமையை அந்த ஆன்மா அறியும். ஆன்மா அறியும். ஒருக்கா கற்பனை செய்து பார்க்கணும். நாங்கள் முத்திலையில இருந்தமென்றால் எங்களுக்கு சிவத்தை தான் முற்றும் முழுதாக தெரியும். பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர வியாபிச்சிருக்கிற அந்த சிவம் தெரியும். உயிர்தான் என ஒன்று இலதா மன்னி எடும். ஆன்மா என ஒரு பொருள் இல்லையாக அவ்வான்மா தானேயாய் நிலை பெற்று நிற்கும். சரியா? ஆன்மா என்னையும் சிவத்தோடு இணைஞ்சு விட்டால் ஆன்மா என்ற ஒன்று இல்லாமல் ஆன்மா சிவமாம் தன்மையை பெறுகின்ற நிலை வரும். சரியா? எங்க சிவமா இருக்கேல இந்த சவிதானன் சொல்ற அந்த உதாரணம் திருப்ப நான் சொல்றேன். கொல்லனுடைய உலையில நெருப்பு தணலுக்குள்ள இரும்பு துண்ட போட்டால் அது இரும்பு துண்டும் தணல் போல சிவப்பாக இருக்கும். அப்ப ஆன்மா
திருவருளை பெற்றால் சிவமாம் தன்மையை பெற்றிருக்கும். ஆனா ஆன்மாதான் சிவமாம். நெருப்பு துண்டு போல இரும்பு இருந்தாலும் இரும்பு நெருப்பு துண்டாக மாறாது. ஒரு நெருப்பு தணலை சுத்தியலால் அடிச்சால் உடையும். ஆனா நெருப்பு தணல் போல இருக்கின்ற இரும்பு துண்டை அடிச்சால் உடையாது. கொஞ்சம் ஆறவிட்டால் நெருப்பு தணல் நெருப்ப சிவப்பாக இருக்கும், அல்லது மேல சாம்பல் வடியும். ஆனால் இரும்பு துண்டு கருப்பாக மாறிவிடும், பழைய இரும்பின் நெல்லைக்கு மாறிவிடும். சரியா? அப்ப இதைத்தான் நீங்க சொல்றார், ஆன்மா என ஒரு பொருள் இல்லையாக, இல்லைன்னு சொல்லல, இல்லையாக அவ்வான்மா தானேயாய் நிலை பெற்று நிற்கும். அது சிவமா நிலை பெற்று மாயை கன்மங்கள் மாறி வந்துடும். இந்த மாயையின் கன்மையும் சகலத்தில பற்றுவதும் கேவலத்தில விடுவதுமாய் இருக்குது. சரியா? அப்ப இன்னும் ஒரு சொல்லுதில்லை, நாங்கள் கட்டாயம் சொல்லணும். முதல் ஆன்மாவை பற்றிய ஆணவ மலத்தை மூலமலம் என்று சொல்றார். முதல் ஆன்மாவை பற்றிய ஆணவத்தை மூலமலம் என்று சொல்றது. அதற்காக எழுதி வைக்கலாம், ஏன் மூலமலம் என்று சொல்றான். பின்னர் பற்றிய கண்மமும் மாயையும் ஆகந்துக மலம் என்று சொல்றது. ஆகந்துக மலம். சரியா? அது ஆகந்துக மலம். ஆவன்னா வருமா? அப்ப இந்த ஆணவமலம் கேவலத்திலும் சகலத்திலும் நீங்காது சகசமா இருக்குது. சகஜம் என்றா நல்ல ஒட்டு. செம்பில இருக்கிற களிம்பு எவ்வளவு ஒட்டி இருக்கின்றது எங்களுக்கு தெரியும், அதை பிரிக்கிறது கஷ்டம். அப்ப அப்படி நல்ல ஒட்டா இருப்பதனால ஆணவ மலத்துக்கு இன்னொரு பெயர் சகஜமலம். 2 பேரை பார்த்து 2 பேரும் நல்ல சகஜம் என்று சொல்லுவினான். அதை போல இங்கேயும் சகஜமலம் சொல்லும். ஆதலினால் மனத்தால் உன்னறிய திருவருளை ஒழிய மலமுளதென்று உணர்வு அரிதாம். சரி, அதனால்தான் மனத்தினாலே நினைத்தற்கரிய திருவருளின் சகாயத்தால் அன்றி ஆணவ மலம் உண்டென்று அறிய முடியாது. திருவருளுடைய சகாயத்தால் தான் நாங்கள் ஆணவம் ஒன்று இருக்கென்று உணர்றமே தவிர மற்றும்படி உணர முடியாது. இப்ப நீங்கள் ஆணவம் இருக்கென்று அறிகிறீர்கள், உணரையில. ஆணவம் இருக்கென்று நாங்கள் இப்ப அறிகிறோம், நூல்களினாலே அறிகிறோமே தவிர உணரையில. எனக்கு எத்தனை பேருக்கு எனக்கு ஆணவம் இருக்கென்று நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள் என்றால் அது கொஞ்சம் கஷ்டம். என்றால் அந்த நிலைக்கு நாங்கள் வெறியில, அந்த நிலைக்கு நாங்கள் பெறவில்லை. அதன் உண்மை உனக்கு தெரிவு அரிதாம். ஐக்கியவாத சைவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். இந்த திருவருள் இல்லாத உனக்கு அந்த மலத்தினுடைய உண்மை அறிதல் அரிதானது. சரி, உனக்கு திருவருள் இல்ல, கை கூட இல்ல, ஆனபடியா நீங்க ஆணவத்தை அறியலாத, அது அறிகிறது கஷ்டம், அரிது. மறுதலையாக நாங்கள் பார்த்தால் உமாதி சிவாச்சாரியார் திருவருளை அறிஞ்சிட்டார். திருவருளை அறிஞ்சபடியா தானே அவன் கொடியத்தை விடாட்டி எனக்கு என்ன. சரியா? கண்டு போட்டு தான் வீட்டுல போய் வீட்டுல சிவபூசையை செய்து தில்லக்கூத்தனை ஆராதிச்சு கொண்டு இருக்கிறார். சரியா? எங்களை மாதிரி சண்டை பிடிக்கல. இந்த பூசப்பங்க எனக்கு தந்தானே ஆகணும்னு கோட்டுல போய் வழக்கம் வைக்கல. சரியா? அப்ப அதுக்கு காரணம் என்ன என்றால் அங்க திருவருள் அவரோட சேர்ந்துட்டு. சரியா? என்ன சொல்ல போனா, நீங்கள் அங்களை முத்திலாம் நாங்கள் நிலைக்கு வருவோம். அவர் ஒரு ஜீவன் முத்தியாக இருக்கிறார். உடம்பு இருக்குது, உலகத்துல வாழுகிறார், சாப்பிடுறார், தண்ணி குடிக்கிறார், மற்றவ கதைக்கிறது கேட்குது, எழுதுகிறார், படிக்கிறார். ஆனால் அவை ஒன்றிலும் பற்றில்லாமல் எங்குமே சிவத்தை கண்டு கொண்டிருக்கிறார். அதான் ஜீவன் முத்த நிலை. இந்த ஜீவன் முத்தல்ல மாணிக்க வாசர்கிட்ட நாங்கள் பார்க்கிறோம். குருந்தவன் எல்லாம் முத்தி அடைஞ்ச உடனே மாணிக்க வாசர் ஜீவன் முத்தில இருந்தவர். அதனுடையத்தான் கேட்கிறார், நீ அடிச்ச அடி சரியோ, எனக்கு நோவுதோ நோவாதோ, நீ நல்லதுதானே செய்வ, இன்றைக்கு அடி விழுது என்றால் அதுவும் நல்லதுக்குத்தான். சரியா? என்று சொல்றார். அன்றே என்ற நாவியும் உடலும் உடமை எல்லாமும்
குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ, அன்றைக்கே உடல் பொருளை அவையெல்லாம் எடுத்துட்டேன். இன்றோர் இடையூறு எனக்கு உண்டோ? அப்ப இன்றைக்கு எனக்கு துன்பம் வருதோன்னு ஒரு கேள்வி கேட்கிறேன். சரியா? ஏன் இந்த உடம்பெல்லாம் உனக்கு கண்டு தந்துட்டேன், இன்றைக்கு இந்த உடம்பு கடி விழுந்தா உனக்கு எனக்கு இல்லை. என்றோள் முக்கணம்மானே நன்றே செய்வாய். சரியா? நீ நல்லதானேப்பா எப்பவும் செய்வாய். இந்த ஏகாரம் இருக்கு, நன்றி நல்லதானே செய்வாய். அடுத்தது பிழை செய்வாய் என்று வருது. அப்ப இதை நாங்கள் சாதாரணமா பொருள் கொண்டால், நீ நல்லதானே செய்வாய், இப்ப பிழை செய்கிறாய் அந்த மாதிரி வந்து கடை விழுது. அப்படி அல்ல, நன்றே செய்வாய். அங்கே அடுத்த வரி பிழை செய்வாய் என்பது, பிழை செய்வாயோ, நீ நல்லதானே செய்வ, பிழை செய்வாயோ, இல்ல செய்ய மாட்ட. அப்ப அதுக்கு என்ன காரணம் என்றால், அவர் எங்குமே திருவருளை பார்க்கிறார். ஆணவம் அடங்கி விட்டது. சரியா? ஆணவம் அடங்கி விட்டது. சரியா? அப்ப இதுவும் அவர்களால் ஐக்கியவாத சைவர்களுக்கு அவர்களுக்கு உணர்த்துகின்ற ஒரு விடையாகத்தான் இருப்பது மட்டுமல்ல, சைவ சித்தாந்தம் ஆணவம் உண்டு என்பதையும் நியாயத்தினாலே கொண்டு வருகிறது. நியாயத்தால கொண்டு வருது. அப்ப சகல நிலையில் தனக்கு வேறென்று பிரபஞ்சத்தை அறிவித்தருகின்ற திருவருளை ஆன்மா அறியாது. சரியா? ஆன்மா அறிய மாட்டாது. சுத்த நிலையில் சிவமே எல்லாமாய் நிற்கும் முறையை இந்த திருவருளை கொண்டு ஆன்மா அறியும். சகலத்தில் ஆன்மாவோடு ஆணவம் சகஜமாய் கலந்து நிற்குது. அதனால திருவருளை அறிய முடியல. மாயா கன்மங்கள் சகலத்தில் சேர்வதும் கேவலத்தில் நீங்குமாய் இருக்கும். சரியா? சகலத்துல சேருது, கேவலவத்தில அது நீங்கிவிடும், இல்லை இருக்காது. அப்ப ஆணவமரம் சகல கேவலங்கள் இரண்டிலும் நீங்காது இருக்கும். சகலத்திலேயும் இருக்குது, கேவலத்திலேயும் ஆணவம் இருக்கு. ஆகவேதான் திருவருடைய பிரகாசமான அந்த சுத்த நிலையிலே அன்றி மற்றவர்களுக்கு ஆணவமலம் உண்டு என்பதை அறிய முடியாது. அப்ப அவர்கள் அறிஞ்சு எங்களுக்கு சொல்லுகிறார்கள், எழுதி வச்சிருக்கிறார்கள். நாங்கள் அதை எடுத்து அறிகிறோம். உணர்ற பக்குவம் இருக்கலாம். சரியா? அவர்களுக்கு அது வந்து கொள்ளும். சரியா? அப்ப இதுல ஐக்கியவாத சைவர்களுடைய சில கூற்றுகளுக்கு தெளிவான விட சொல்லி ஆணவமலம் உண்டு என்பதையும் நிலைநிறுத்துகிறார். சரியா? கேள்வி கூட இப்படி அமையலாம். மாதிச்சுவாச்சாரியார் சிவபிரகாசத்தில ஆணவமலம் உண்டு என்பதை எவ்வாறு நிலைநிறுத்துகிறார் என்ற ஒரு கேள்வி போடலாம். சரியா? பெரிய கேள்விதான், விளக்கமாத்தான் எழுத வேணும். அதுக்கு பாட்டு மேற்கோள்கள் போட்டு விட எழுதலாம். சரியா? ரைட். இதுக்கு அடுத்தது நாங்கள் இனி சகல அவத்தைக்கு பெற போறோம். சரியா? கேவல அவத்தை முடிஞ்சது. கேவலத்துல அங்க ஒன்றும் இல்லை. கேவலத்திலே ஆணவமலம் இருக்குது, ஆணவர்களுக்குள்ள கஷ்டப்படுகிறது. சரியா என்று சொல்லி இருக்கிறோம். ஐக்கியவாத சைவர்கள் ஆணவமலம் என்று ஒன்று இல்லை, ஆவே கேவல நிலையும் இல்லை என்றதான் இவன் கருத்து. அதை அங்க தெளிவா விளங்கப்படுத்தி இருக்கிறேன். சரியா? இப்ப இனி நாங்கள் சகல அவத்தை பார்க்க போறோம். இப்ப சகல அவத்தையில நிகழ்கிற முறையில இந்த 4 வகை வாக்குகள், 4 வகை வாக்கு என்பது முக்கியம். வாக்கு என்றால் இந்த வாயிலிருந்து வார சொல்லுத்தான். சரியா? வாக்கு என்பது வாயிலிருந்து வார சொல், சத்தம். சத்தம் மட்டும் இல்லை. சரியா? ஒன்று இல்லை தானே, அது சொல்லுத்தான். சத்தம் என்றால் சத்தமா இருந்தாலும் சத்தம் இந்த சுருதிப்பட்டி போல இல்லை. சரியா? வேற விலங்குகளை நீங்கள் பாருங்க. மனுஷனை தவிர வேறு எல்லா விலங்குகளும் ஏதோ ஒரு வகையான சத்தத்தை தான் போடுகிறது. அது சத்தம்தான். அவையவையினுடைய ஒலிகள். சரியா? வாயினால கத்துது, மாடு கத்துது, ஆடு கத்துது, நாய் குறைக்குது. சரியா? மயில் அகவுகிறது. இப்படியெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம்.
இந்த நுழம்பு சத்தம் போடும் தானே, நுழம்பிന്റെ சத்தம் கேட்டுருக்கிறீங்களா? நுழம்பிന്റെ சத்தம் അതിന്റെ வாயில இருந்து வெளியில அது செட்டை அடிக்கிற சத்தம் தான் நுழம்பிന്റെ சத்தம். சரியா? அது மாதிரி இலையான் பறக்கைக்கு அந்த சத்தம் பெறும், ஈ மொய்க்கைக்கு அந்த சத்தம் பெறும். சரியா? இந்த தேன் கூட்டுல பாருங்கோ, தேனி அசைஞ்சு கொண்டிருக்கே ஒரு சத்தம் பெறும், அது அதனுடைய இறக்கையினுடைய சத்தம். சரி, அப்ப சத்தத்திலே எல்லாம் வாயிலிருந்து வருதுன்னு நினைக்க கூடாது. ஆக மனிதனுக்கு மட்டும்தான் அது பேச்சாக சொற்களாக வருகிறது. சரியா? சொல் சரியா சொல்லா வருது. அப்ப இந்த வாக்கில 4 வகையான வாக்குகள் இருக்கிறது. சரியா? 4 வகையான வாக்குகள் இருக்கிறது. நீங்கள் வேணுமென்றால் ருக்கா சாதுவா எழுதி வைக்க வேண்டிய தேவை இருக்குது. இந்த சுத்தமாயில இருந்து நாங்கள் பார்த்த நாங்களே நாதம், பிந்து, சதாக்கியம், ஈஸ்வரம், சுத்த வித்த வருதுன்னு பார்த்த நாங்க சுத்தமாய. சரியா? அல்லது சிவ தத்துவம், அங்கே ஒருக்கா திரும்பி போய்த்தான் பெறணும், ஒருக்கா பாருங்க, அதை நோட் பண்ணுங்க. அப்ப சுத்தமாயில இருந்து முதல்ல வாரது நாதம், அம்பு குறி போட்டுள்ளதுங்க. சுத்தமாயில இருந்து முதல்ல வாரது நாதம். இந்த பழசி ஒருக்கா எடுத்து பார்க்கணும் நீங்களா. நாதத்தில இருந்து விந்து வரும். விந்தில இருந்து சதாக்கியம் வருதுன்னு அன்றைக்கு நாங்கள் பார்த்த நாங்கள். அது ஒரு பாதை. இந்த சந்தி பிரிஞ்சது போல, ரோடு 2ஆ பிரிஞ்சது போல விந்தில இருந்து சூக்குமை வருகிறது. சூக்குமை, விந்தில இருந்து சூக்குமை வருகிறது. சூக்குமையிலிருந்து பைசந்தி, அம்புக்குறி போடலாம், சூக்குமையிலிருந்து பைசந்தி வருகிறது. பைசந்தியிலிருந்து மத்திமை வருகிறது. மத்திமை, மத்திமையிலிருந்து வைகரி வருகிறது. வைகரிக்கு பக்கத்துல விரக்கெட்டுக்க நாம் பேசுகின்ற சொற்கள் பாட்டிலையும் சொல்லுத்தான் வரும், கதையிலையும் சொல்லுத்தான் வரும். சொற்கள், நாம் பேசுகிற சொல்லைத்தான் வைகரி என்று சொல்லுகிறோம். விஞ்ஞானம் கூட சுவாசப்பையிலிருந்து காத்து வருகிறது. காத்து வரைக்க தொண்டையில இருக்கிற குரல் வளை மூடி, குரல் வளை என்று சொல்லலாம், அல்லது அதை அந்த சுவாசப்பை குழாய் என்று ஒன்று கிடக்கு. சரியா? அதுக்கு பேர் வாதநாளி. அந்த வாதநாளி எப்பவும் மென்சவால மூடப்பட்டிருக்கும். நாங்கள் சுவாசிக்க திறக்கும், மறுபடி மூடும். அதுக்கு என்ன காரணம்னா, அந்த சுவாசப்பை குழாய்க்கு பக்கத்துல தான் எங்களுடைய சாப்பாட்டு குழாயும் இருக்குது. களம் என்று அதுக்கு பெயர். 2 பைப்பு பக்கத்துல இருக்கு தொண்டையில. சாப்பிடுகிற பொழுது இந்த சுவாசப்பையினுடைய குழாய் மூடப்பட்டிருக்கும். அப்ப சாப்பாடு களத்துக்குள்ளால இறங்கும். சுவாசிக்கிற பொழுது களத்துக்குள்ளால ஒன்றும் போகாது. இந்த வாதநாளி என்கின்ற சுவாசிக்கின்ற குழாய்க்குள்ளால காத்து உள்ளுக்கு போய் வெளியில வரும். சரியா? இந்த தண்ணி குடிக்க பாருங்க, நாங்கள் தொடர்ந்து குடிக்க மாட்டோம், குடிக்க இயலாது. சரியா? சில பேர் போத்தல்லையோ சொம்பிலையோ வச்சு வாய்க்குள்ள தொடர்ந்து ஊத்தி கொண்டு இருப்பினான், வாய்க்குள்ள தொடர்ந்து ஊத்துவினான், ஆனா விழுங்க மாட்டான், விட்டு விட்டுதான் விழுங்குவோம். ஏன் விட்டு விட்டு விழுங்குறோம் என்றால், நாங்கள் சுவாசிக்காமல் இருக்க இயலாது. அப்ப காத்துள்ளுக்கு போறது, தண்ணியை நிப்பாட்டி போட்டு காத்து உள்ளுக்கு போகும். அந்த பாதையை மூடி போட்டு சாப்பாடு போகும், தண்ணி போகும். லமிச்சுதா? நாங்கள் கதைச்சால் தண்ணி குடிச்சோம் என்றால், இந்த வாதநாளி காற்று சுவாசப்பைக்கு போற அந்த வாதநாளி கதை கேட்க குரல் வளை ஆட திறக்குமல்லோ, சாப்பிட்டு கொண்டு தண்ணி குடிச்சு கொண்டு கதைச்சோம் என்றால் அந்த வாதநாளிக்குள்ள சாப்பாடோ தண்ணியோ போகும்.
இந்த கடவுள் சிவருமாண்ட படைப்பை யோசிச்சு பாருங்கோ. சுவாச பைக்குள்ள ஒரு சாப்பாடு போனா பெரிய பிரச்சனை, தண்ணி போனா பெரிய பிரச்சனை. அதனால அங்க போகிற பொழுது அதை திருப்பி வெளியில தள்ளுறதுக்கு சிவருமான ஏதோ ஒன்றை படைச்சு வச்சிருக்கிறார். அது எனக்கு தெரியாது, டாக்டர்ஸை தான் கேட்கும். தான் புறக்கடிக்கிறேன்னு சொல்றது, அது எங்களை திருப்பி தள்ளும். சரியா? நாங்கள் எங்களை அறியாமையால ரெண்டையும் செய்தோம் என்றால் அதை கடவுள் தள்ளுவார், வெளியில தள்ளுவார். சரியா? இந்த தும்மல் கூட இந்த சுவாச குழாய்க்குள்ள டஸ்ட், சரியா, திருதுகள் போற பொழுது அதை வெளியில தள்ளுறதான் தும்மல். தும்மல் நல்லது. சரியா? அப்ப விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்றா, சுவாசப்பை குழாய்க்குள்ளால காத்து வெளியில வர இந்த மூடி இருக்குதானே, பாதனாளியாகிய சுவாசப்பை குழாய மூடுற மூடி அதிர்கிறது. அதிர்கிற பொழுது சத்தம் வருகிறது, ஒரு சின்ன சத்தம் வருது. அந்த சத்தம் வெளியில வர நாங்கள் கதை கேட்க பாருங்க, விட்டு கதைக்கிறோமே, காத்து உள்ளுக்கு போய்த்தான் வெளியில வரும். அவன் மூச்சு விடாமல் கதைக்கிறான், மூச்சு விடாமல் சாப்பிடுறான், மூச்சு விடாமல் தண்ணி குடிக்கிறான்னு சில பேர் சொல்லுவினோம். விட்டு தான் கதைக்கும். அப்ப காத்து வெளியில வருது, உள்ளுக்கு போகுது. அப்ப அந்த காத்து வெளியில வர காத்து வாயில வந்து பற்கள், நாக்கு, அன்னம் அல்லது நாங்கள் சொல்ற முரசு அப்படி சொல்லாம சொண்டு, இவை மூன்றினாலும் தான் அவை சொற்களாக வருகிறது. நாக்க கையால பிடிச்சு கொண்டு ஒரு கதைச்சு பாருங்கோ, கதைக்கிறார், சொல்லுவார். சரியா? வாய மூடிக்கொண்டு கதைக்கிறா, முரசு வேலை செய்யணும். சொல்லேக்க வாய மூடுறான், சொல்லேக்க வாய ஆவன்றான். அடுத்தவங்களுக்கு தெரியும், பல்லு போனால் சொல்லு போச்சுது ஒரு பழமொழி இருக்கு. அவ பற்களும் அதுக்குள்ள தேவை. சரியா? தமிழ் சொற்களை ஓரளவுக்கு நீங்கள் சொன்னாலும் ஆங்கில சொற்களை சொல்ற பொழுது பல்லு மிக முக்கியமானது. சரியா? இதை பற்றி தொல்காப்பியத்தில கூட ஒலி பிறப்பு பற்றி கொஞ்சம் ஆழமா சொல்லி இருக்கிறார். சைவத்தானம் போல சொல்லேல, ஆனா கொஞ்சம் ஒலி பிறப்பை பற்றி தொல்காப்பியம் சைவத்தானது கிட்ட நின்று சொல்லுகிறார். சரியா? ரைட். அப்ப விஷயத்துக்கு வருவோம். அப்ப சூக்குமை, பைசந்தி, மத்திமை, வைகரி என்று 4 வாக்குகள் இருக்கிறது. சரியா? 4 வாக்குகள் இருக்கிறது. சரியா? அதுல முதலாவது சூக்குமை. சூக்குமம் என்றா ஒன்றும் கண்ணுக்கு தெரியாதுதானே சூக்கம் என்று சொல்றது, அதுபோல சத்தத்திலே அங்க ஒன்றும் தெரியாது. சரியா? அப்ப சூக்குமை. அதுக்கு அடுத்தது பைசந்தி, இந்த ஓடர் முக்கியம். அதுக்கு அடுத்தது மத்திமை, அதுக்கு அடுத்தது வைகரி. அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், வைகரி என்பது வாயில இருந்து வெளிவருகிற சத்தம். அதுக்கு சைவ சித்தாந்தம் மிக தெளிவாக சொல்லிச்சது, வாயிலிருந்து வருகிற இந்த வைகரி, சரியா, கன்ற காதுக்கும் கேட்கும், மற்றவர்களுடைய காதுக்கும் கேட்கிறது. இதுதான் வைகரி. சரியா? வைகரி என்னையும் எங்கள் செவியினூடாக எங்களுக்கும் கேட்கும், பிறர் செவியினூடாக மற்றவர்களுக்கும் கேட்கும். அது மட்டுமல்ல, நாங்கள் உள்ள நினைக்கிறோம், அந்த நினைக்கிற பொருளை இது வாயால சொல்லும். அப்படி சொல்ற பொழுது சொல்பவனுக்கும் அது விளங்குது, கேட்கிறவனுக்கும் அது விளங்குகிறது. சரியா? பந்து என்று சொன்னால் நாங்கள் ஒரு பந்த மனதால நினைச்சு கொண்டுதான் பந்துன்னு சொல்றோம். தக்காளி பழம், அதை மனதால் நினைச்சு சொல்லுகிறோம். தெரிஞ்சவனுக்கு தக்காளி பழம் காதால கேட்டோம்னா விளங்குது. நான் தெரியாதுன்னு பாடு கிடைச்சால் முன்னுக்கு தெரியண்டா தக்காளி பழம் பச்சையா இருக்குமோ, நீளமா இருக்குமோ, கருப்பா இருக்குமோன்ற ஒரு பிரச்சனை வரும். அதை முன்னுக்கே தெரிஞ்சிருந்தால் சொல்லுகிறவங்க அவனுக்கு தக்காளி பழம் என்றதான் அங்க வரும். ஆக இந்த வைகரி பெயர், அதுக்கு ஒரு பெயர் இருக்கு. தக்காளி பழம் அதுக்கு ஒரு சாதி இருக்குது. சரியா? அதுக்கு ஒரு குணம் இருக்குது, அதுக்கு ஒரு கண்மம் இருக்கு, அது ஒரு பொருள் இருக்கு. 5 வகை வேறுபாடுகளை நாங்கள் சரியாக அறியக்கூடியதாக சவிகற்ப உணர்வு என்று சொல்றது.
சரியா? விகற்ப உணர்வு என்பது கயிறோ பாம்போ என்று வித்தியாசமாக அறிகிறது. ஒரு பொருள் வளைஞ்சிருக்குது, இருக்குல்ல, இது கயிறோ பாம்போ, சரியா? ஆனால் சவிகற்பம் என்பது விகற்பத்துக்கு எதிர். ஸ்பொல்டா, இது கயிறு தான், இது பாம்பு தான். அப்ப சொல்லுகிற சொல்லும் சவிகற்ப உணர்வை மற்றவர்களுக்கு ஏற்படுத்தும். சரியா? மற்றவர்களுக்கு ஏற்படும். இந்த 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 வைகரி வாக்கு எப்படி வருது என்றால் உதான வாயு. சரியா? உதான வாயு, எங்கட வாயிலிருந்து வெளியில வார வாயு, சுவாசப்பையிலிருந்து வெளிவார வாயுவை உதான வாயு என்று சொல்லுகிறார்கள். சரியா? உதான வாயு. அப்ப உதான வாயு பொருந்துவதனாலதான் சரியா இந்த வைகரி நமக்கு வெளிப்படுகிறது. அந்த உதான வாயு பின்னால பிராண வாயுவாக தொழிற்படுகிறது. சரியா? பிராண வாயுவாகவும் அது தொழிற்படுகிறது. சரி, அப்ப நாங்கள் இப்ப கடைசியத்தான் பார்த்தோம். இது கடைசி வருகிற சத்தம், இது வைகரி. இந்த வைகரி தோன்றதுக்கு என்ன காரணம்? சரியா? நாங்கள் இப்ப எல்லாத்தையும் சொல்றோம், நினைக்கிறத பேசுறோம். ஆனால் எப்படி நாங்கள் நினைக்கிறது எப்படி சொல்லாகிறது, நாங்கள் சொல்ற சொல்லு எப்படி மற்றவைக்கு விளங்குது என்றதெல்லாம் பெரிய ஆழமான ஒரு விஷயம். சரியா? விஞ்ஞானமோ மருத்துவமோ இந்த இந்த சொற்பிறப்பை பற்றி சொல்லல. ஆனால் எங்களுடைய சைவ சித்தாந்த நூல்கள் மிக தெளிவாக இந்த சொற்பிறப்பை பற்றி நமக்கு விளங்கப்படுத்தி சொல்லி இருக்குது. சரியா? எங்களுக்கு சொல்லி இருக்கு. சரியா? அப்ப பரமசிவன் 5 தொழிலை செய்கிறான். சரியா? ஆறுமுளாக சக்தி காரியத்தினால, சக்தி இல்லாட்டி அங்க செய்யலாம். 5 தொழிலுக்கு திரோதான சக்தி மிக முக்கியம். இது சிருஷ்டிக். அத போல அருளலுக்கு திருவருட் சக்தி மிக முக்கியம். அப்ப சக்தியை வச்சு கொண்டுதான் பரமசிவன் 5 தொழிலை செய்கிறான். சரியா? 5 தொழிலை அவன் செய்கிறான். அப்ப நாங்கள் இந்த வாக்கியொருக்கா நாங்கள் பார்ப்போம். சரியா? அப்ப முதலாவது வாக்கு சூக்குமை வாக்கு. சரியோ? அப்ப சூக்குமை வாக்கு எப்படி வருது என்று சொன்னால், காரண சரீரம், கஞ்சுக சரீரம், குணசரீரம் என்று 3 சரீரம் இருக்கு. அன்றைக்கு நாங்கள் நாங்கள் வெளியில தெரிகிற இந்த உடம்பு தூல காயம். அது மாதிரி சூக்கும உடம்புல சூக்கும காயம் என்று பார்த்த போல சரீரம் என்றாலும் உடம்புதான். சரியா? அப்ப சரீரத்துல ஒரு கழுதி வையுங்கோ, காரண சரீரம் இருக்குது, கஞ்சுக சரீரம் இருக்குது, குண சரீரம் இருக்குது. சரியா? இது 3ம் சேர்ந்திருப்பதை சொல்றது பரசரீரம். இந்த 3 சரீரமும் சேர்ந்திருக்கிறத சொல்றது பரசரீரம். பரசரீரத்துக்கு உள்ளதான் இந்த 3 சரீரம் இருக்குது. அதுக்குள்ளதான் ஞான சொரூபியாக, ஞானம் என்றா அறிவு, ஞான சொரூபியாக இந்த சூக்குமை இருக்கிறது. ஞானம் என்ற அறிவு. ஆனா இந்த ஆன்மா இருக்குதானே, இந்த ஆன்மா நான் வேறு இந்த வாக்கு வேறு என்று ஒரு நாளும் நினைக்காது. சரியா? நான் வேறு வாக்கு வேறு. வாக்குல இந்த சூக்குமை, பைசந்தி, மத்திமை, வைகரி ஆகிய இந்த 4 வாக்குகளும் வேறு என்று ஆன்மாக்கள் ஒரு காலத்திலும் நினைக்காது. இப்ப சகல நிலையில இருக்கேக்க. சரியா? ஆன்மா வேறு வாக்கு வேறு என்று நினைச்சால் அது முத்தி. ஆன்மா வேற வாக்கு வேறு நினைச்சா முத்தி.
அப்ப இது எங்க இருக்கும் என்று சொன்னால் அடி வயிற்றில இருக்கும். இந்த சூக்குமை வாக்கு எங்க இருக்கும்? அடி வயிற்றில இருக்கும். சரியா? அல்லது மணிபூரகம் என்று அதை சொல்லுகிறார். மணிபூரகம். அப்ப இந்த சூக்கும வாக்கில இருந்தான் பைசந்தி வாக்கு வருகிறது. சூக்குமையில இருந்தான் பைசந்தி வருகிறது. அப்ப சூக்குமையில இருந்து பைசந்தி நாங்கள் மேலுக்கும் அங்க அம்புக்குறி போடுறாங்க. அப்ப சூக்குமையில அங்க ஒன்றுமே தெரியாது, எல்லாம் சூக்குமா தான் இருக்கு. ஆனால் பைசந்தியில ஒரு கொஞ்சம் வெளிப்படுகிறது. சரியா? அதுக்கு அவர்கள் சொல்ற உதாரணம், சித்தாந்திகள் சொல்ற உதாரணம் இந்த மயிலின் முட்டை. மயிலின் முட்டையில இந்த மயில் ரகுல இருக்கிற அத்தனை நிறமும் இருக்குது. சரியா? மயில் ரகுல இருக்கிற அத்தனை நிறம் இருக்கு. கழுத்தில இருக்கிற நிறம், கொண்டையில இருக்கிற நிறம், தோகையில இருக்கிற நிறம், சரியா? இறக்கையில இருக்கிற நிறம் எல்லாம் மயிலின் முட்டையில இருக்கு. சரியா? எப்படி இருக்குண்டா? சூக்குமா இருக்கு. மயில் முட்டையை உடைச்சு பார்த்தால் இந்த நிறங்கள் வருமோண்டா இல்ல. இந்த பெட்ரோல தண்ணீரை ஊத்தி போட்டு வெயிலுக்கு பார்த்தா 7 நிறம் தெரியும். அதுபோல மயிலின் முட்டையை உடைச்சு ஊத்தி போட்டு பார்த்தா அப்படி 7 நிறமோ 5 நிறமோ தெரியாது. அங்கேயும் சூக்குமா தான் இருக்கு. சரியா? அப்ப இப்படி பல வகையான வண்ணங்கள் இந்த மயில் முட்டையில அடங்கி இருக்கிறது போல எங்கட இதயத்தானத்தில ஒடுங்கி இருக்குது. எங்க இருந்து வருது? சூக்குமையில இருந்து வந்து இதயத்தானத்தில இந்த பைசந்தி ஒடுங்கி இருக்கு, சூக்குமமா இருக்கு. அதைத்தான் சிந்தை என்றும் நாங்கள் சொல்லுகிறோம். சிந்தை சிந்தையில இருக்குது, அது நாங்க நினைக்கல, சிந்தையில இருக்கு. அப்ப இந்த பைசந்தியில இருந்தான் மத்திமை வரப்போகுது. சரியா? மத்திமை 3வது வாக்கு மத்திமை. இந்த மத்திமை வாக்கு இருக்குதானே. இப்ப மத்திமை வாக்கென்றால் நீங்கள் ஒரு சொல்ல போறீர்கள் என்றால் அதை நினைக்கிறீர்கள். நினைச்சால் உங்களுக்கு அந்த பொருள் ஞாபகம் வரும். இது கதிரை, இது மேசை என்று நீங்கள் நினைச்சால் ஞாபகம் வரும். ஆனால் அந்த அந்த சொல்லு உங்களோட காதுக்கும் கேட்காது, மற்றவன்ற காதுக்கும் கேட்காது. உங்களோட காதுக்கும் கேட்காது, மற்றவன்ற நினைக்கிற அந்த நினைப்பு. நீங்க நினைக்கிறீர்கள் திருவண்ணாமலையை நினைக்கலாம், சிதம்பரத்தை நினைக்கலாம். சரியா? இப்ப நினைப்பவருக்கு மட்டும்தான் இந்த மத்தியமே தெரியும். சரியா? அது எங்க இருக்குமெண்டா கண்டத்திலே இருக்கும். அப்ப சொல்லுபவன் தன்னுள்ளே உணர்வதாக இருக்கும், தனக்கு கேட்பது போல இருக்கும், ஆனா பிறர் செவியில கேளாது. சரியா? ஒரு 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 சொல்ல நினைச்சு பாருங்க, நடராஜர் என்று நீங்க நினைச்சு பாருங்க, சொன்னாலும் சத்தமா வருது. அப்ப நடராஜருடைய உருவம் உங்களுக்கு தெரியுது, ஆனா உங்களோட சொல்லு காதுக்கு அது கேட்கல, ஆனா நீங்கள் அதை உணர்றீங்க. சரியா? இங்க பிராணவாயுவின் தொழிற்பாடும் இல்ல. காத்து வருமோ? காத்து வந்து சத்தம் வருதோ? இல்ல. நினைக்க காத்து வராது. அதனால ஏராளமான விஷயத்தை மலமலமன்று நாங்கள் நினைக்கிறோம், மலமலன்று நினைக்கிறோம். அப்ப பிராணவாயுவின் தொழிற்பாடும் அங்க இல்ல. அதே சக்கு சத்தம் எப்படி இருக்கும்? சூக்கமா தான் இருக்கும் இங்க. சரியே? காது கேட்காட்டி அசூக்கம், கண்ணு தெரியாத சூக்கம் போல காது கேட்காட்டியும் சூக்கமா இருக்கும். சரியா? சூக்கமா தான் இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த மத்துமை வாக்கு பல்லுக்கும் வராது, வாய் இதழுக்கும் வராது, நாக்குக்கும் வராது, அன்னங்களுக்கும் படாது. என்ன காத்தே வரையிலையா, பிராணவாயு வரையில பேருந்து அதுக்கு வரும். அப்ப செயலில்லாததாக ஒரு மெல்லிதாக
கண்டத்தில விளங்கும். சரியா? கண்டத்தில அது விளங்குது. ஆனால் ஒன்று விளங்கோணும், இந்த பைசந்திக்கும் வைகரிக்கும் இடைப்பட்டதாக இந்த மத்திமை இருக்கிறது. சரியா? பைசந்திக்கும் என்றால் நாங்கள் ஒரு சொல்ல நினைக்க அந்த சொல்லு எங்களுக்கு அகத்தில தெரியுது, மயில முட்டையில அப்படி தெரியல. அடுத்தது வைகரி, அது பிரச்சனை இல்லை. சரியா? நாங்கள் நினைக்கிற சொல்ல வலிக்கிற பிராணவாய். சரியா? வெளியில வார வாயு பிராணவாய். சரியா? பிராணனுக்குரியது. பிராணன் என்றா உயிர் தானே, பிராணன் என்றா உயிர். அப்ப இந்த பிராணவாயு வர எங்களுடைய அன்னத்திலையும் பல்லிலையும் நாக்கிலையும் அவை பட்டு அவை ஒவ்வொரு எழுத்தாகவோ ஒரு சொல்லாகவோ எங்களுக்கு வருகிறது. வருகிற பொழுது எங்கட காதும் கேட்குது, மற்றவர்களுடைய காதும் கேட்குது. சரியா? அப்ப 4 வகை வாக்குகள் இந்த சகல நிலையில் தொழிற்படும். சகல அவத்தல, சகல நிலையும் சரி. அவத்து என்ற ஒரு நிலை, அவ்வளவுதான். சரியா? சகல நிலையன்னு சொல்லலாம், சகல அவத்து என்றும் சொல்லலாம். இது சகல நிலை வேறு என்று நினைக்க கூடாது. சரி, இனி நாங்கள் 37வது பாட்டிற்கா வாய்ச்சி போட்டு நிப்பாட்டலாமன்னு நினைக்கிறோம். இந்த விஷயத்தை தெரிஞ்சு கொண்டுதான் பாட்டுக்கு போக வேணும். சரியா? அப்ப 37வது பாட்டிற்கா பாருங்கோ. புகழும் மலம் ஒளித்தற்கு கலாதி முதல் மாயை பொருந்தியிடும் அரணருளால் போதம் தீவம் சகலம் எல்லாம் உடனாய 6 போலும் தரும் அருளை மலம் உயிர்கள் சாராமல் மறைக்கும் இகழி வரும் இவை உணரின் இருள் வெளியாம் தன்மை எய்தும் வகை தன் செய்தி இலங்கும் விந்து பகர்வரிய உணர்வாகி ஒளியாய் உள்ள பான்மையினால் ஒரு நாதம் பலரும் தானே. ஒரு நாதம் பலரும் தானே. சரியா? அப்ப இதனுடைய பொருளை நாங்கள் அங்கால பார்ப்போம். சரியா? 38வது பாட்டும் இந்த பைசந்தி பற்றி தான் சொல்லுகிறது. சரியா? அப்ப பைசந்தியை பற்றி நாங்கள் ஏற்கனவே கொஞ்சம் விளங்கினபடியால சரியா அங்காலே எங்களுக்கு அதை அறிகிறது சுகமாக இருக்கும். அதனாலதான் நான் இந்த 4 வகை வாக்குகளையும் விளங்கப்படுத்தினான். இந்த 4 வகை வாக்கை பற்றி சிவஞான சித்தியார்லையும் மிக தெளிவாக சொல்லப்படுது. சரியா? சிவஞான சித்தியார்லையும் மிக தெளிவாக சொல்லப்படுது. நீங்கள் அங்க இதே கருத்து தான். சரியா? இதே 4 விடயம்தான் அங்கேயும் வருகிறது. ஆகவே சுக்குமை பைசந்தி மத்திமை வைகரி என்ற 4க்கும் 4 பாட்டு சித்தியார்ல போட்டிருக்கார். 4க்கு 4 பாட்டு போட்டிருக்கிறார். சரியா? அப்ப 4 வகை வாக்குகள் என்று கேட்டால் அதை பற்றி நீங்கள் இப்ப நான் சொன்னதை பற்றியே சொல்லிக் கொள்ளலாம். அதை என்ன மாதிரி எப்படி கண்டதை சொல்லலாம். சரியா? இந்த கூட நாங்கள் நிறுத்துறோம். அனந்தி அம்மா, அனந்தி அம்மா அன்மியூட் பண்ணுங்க. பாரு, நான் கூப்பிடுறேன். தம்பி இதே போன் இதுவரையில அனந்தி அம்மா அன்மியூட் பண்ணு. ஐயா யாரையும் கேள்வி வினா இருக்கோ ஐயா? கேள்வி கேட்க வாண்டியம்மா இல்லையாண்டா? கேக்குறேன்டா, அன்மியூட் பண்ணிட்டு கதையுங்கோ. ஒரு 10 நிமிஷத்துல முடிப்போம். ஓ,
எல்லாரும் அன்மியூட் பண்ணலாம் விரும்பினாக்கள். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு தடவை விடுறதுக்கு ஒரு தரம் இல்லை போல இருக்கு. கேள்வி கேட்கிறாக்கள். ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்க. நான் பாலாஜி கதைக்கிறேங்க ஐயா, தமிழ்நாட்டுல இருந்து. ஒரே ஒரு கேள்விங்க ஐயா, இந்த ஆணவ மலத்தை பத்தி சொல்லும்போது அது அந்த 3 நிலை சொன்னீங்க இல்லைங்க ஐயா, கேவல நிலை, சகல நிலை, சுத்த நிலை அப்படின்னு. அதுல வந்து கேவல நிலையில இருக்கும், ஆணவம் இருக்கும். அப்புறம் சகல நிலையிலயும் இருக்கும். சுத்த நிலையில வந்து நம்ம வந்து வீடு பேர் அடைஞ்சிடுறோம். அந்த சமயத்துல வந்து அது ஆணவம் இருக்குங்களா இருக்காதுங்களா? அது ஒரு சொல்லலாம், இருக்குமான்னு சொல்லலாம், இல்லையான்னு சொல்லலாம். அது நான் இன்னும் ஆழமா விளங்கப்படுத்தணும். ஆணவம் முத்திநிலையில இருக்குது என்றுதான் சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது. ஆனால் அதனுடைய பவர், அதனுடைய வேல்யூ இல்லாமல் போகணும். சரியா? அதுக்கு அவர்கள் சொல்ற உதாரணம் வறுத்த வித்து. கச்சா நிலக்கடலை இருக்குதானே, நிலக்கடலைய வறுத்தால் அது என்னதான் நீங்க தண்ணி ஊத்தி நட்டாலும் முளைக்காது. ஆனால் அதுல முளை இருக்குது, தொழிற்படையிலாது. அதே போல முத்தில்லையில ஆணவம் இருக்குது, ஆனா அடங்கி போய் தொழிற்படாமல் இருக்கும். சரியா? ஆணவம் முத்தில்லையில விட்டு நீங்காது. ஆனால் அதனுடைய செயற்பாடு இல்லை என்றபடியால் ஆணவம் இல்லை என்று சொல்லலாம். சொல்ற மரபு இருக்குது. தொழிற்படையில் என்றால் இல்லத்தானே ஐயா. இதை பற்றி நாங்கள் இன்னும் ஆழமாங்கால பிற்பாடல பார்க்கணும். நான் இப்ப முன்கூட்டி உங்களுக்கு சொல்லி இருக்குது. சரிங்க சரிங்க, நன்றிங்க. சக்தி மடங்கி இருக்கும்னு சொல்றேன் சார். சக்தி மடங்கி இருக்கும். மடங்கி அல்லது அடங்கி, மடங்குறத விட அடங்குறதா நல்லது. ஆள் மடங்கி போனாருன்னு சொல்ற ஒரு மரபு இருக்கு. தொழிற்படுறவர் வருத்தங்கள் வந்து ஆள் மடங்கி போனார், மடங்கினாலும் மற்ற செயற்பாடு சாதுவா இருக்கும். ஆனா அடங்கி போச்சுன்னா இல்லாமல் போடும். இந்த மடங்கள் என்ற சொல்லு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. அப்படி சொல்லலாம், பாயால சொல்லி இருக்கலாம். சத்யராஜன், அது பலி அடங்குன்னு சொல்லுவாங்க. பலி குன்றி இருக்கு, வலி கண்டு போச்சோ, வலி குன்றி போயிருக்கும். ஆனால் வறுத்த வித்துன்றது சில வேளையில பொருந்துமோ தெரியல. என்னன்னு கேட்டால், இந்த பாசனாமலம் முத்திரையில கூட பாசனாமலம் கூடினால் அந்த ஆணவம் திரும்ப எழும்பம் சொல்லி சித்தாந்தம் சொல்லப்பட்டிருக்குது. சரியோ? முத்தி அடையல தானே, ஜீவன் முத்திரை தானே. இல்ல அதான் பாசனாமலம் மாதிரி இருக்கும்னு சொல்றார்கள். சரி, அதை விட சும்மா பார்த்தா நல்ல நினைக்கிறேன். பரத்த வித்து போல இருக்குன்னு சொல்லலாது. அதுக்காகத்தான் திருவாய்ந்தளத்தை நாங்கள் அந்த 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 முத்தி நிலையிலையும் உச்சரிக்கும் போது அந்த பாசனாமலம் தாக்காதுன்னு சொல்லுவார்கள். தாக்காது இல்ல, மாலர்நேயம் மலிந்தவர் விடம் ஆலயந்தானம் அதுதான். இன்னும் ஒரு உதாரணத்தால விளங்கப்படுத்தலாம ஐயா. நடைமுறைக்கு இப்ப ஒரு சின்ன மெழுகுதிரி எரிஞ்சு கொண்டு இருக்குது. சரியா? பவக்கட்டா நிலத்தில வச்சுக் கொள்வான். மெழுகுதிரி எரிஞ்சு கொண்டு இருக்குது. ஆனா பெரிய லைட் வெளிச்சம் வந்த உடனே அந்த மெழுகுதிரி எரிஞ்சு கொண்டு இருந்தாலும் அதனுடைய வெளிச்சம் கண்ணுக்கு தெரியாது. காலையில கட்டுப்பட்டு விடும். அப்ப அதே போல சிவபெருமான், பெரியோரு சிவபெருமான் ஆன்மாவோட இணைஞ்ச பொழுது இந்த ஆணவமலத்தினுடைய பவர் நல்லா குன்றி போய் இருக்கும். அவங்க சொல்றாங்க, சில வேளையில இந்த வாசனாமலாம் பழக்கதோஷம் இருக்குத்தானே, அப்படி வந்தால் தவிக்கக்கூடிய வழிதான் பஞ்சாட்சரம். அதுல என்னென்றாலேயே இப்ப உவமானம் என்பது முழு முழுக்கா சொல்லலாம். இதை போல அது சொல்லலாம் தானே, மெதுவாக விளங்கப்படுத்த. அதுதான் பிரச்சனை. நாங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றை சொல்லித்தான் விளங்கப்படுத்துறோமே தவிர அதை போல சொல்லலாம். ஒரு கூட உவமதானே இதை வச்சுக்கொண்டு நாங்க அந்த நிலைய விளங்கணுமே தவிர
சரியா? அதான் இந்த வாசனம் என்ன பெருங்காயம் சொன்னாமா, பெருங்காயம் பாத்திரத்துல இருக்குது, அது முழுக்க எடுத்த பிறகு பாத்திரத்தை என்னதான் கவிட்டு கொண்டாலும் பெருங்காயம் இல்ல. வாசம். ஆனா இல்ல, ஆனா வாசம். மனம் இருக்கும். மனம் இருக்கும். இது போல சரி. இந்த கற்பூரம், ஏன் கற்பூரம் சுத்தின ம். பேப்பர், கற்பூரம் பெட்டிய பாருங்க, வெறும் பெட்டிய, வணக்கம் கற்பூரம் வணக்கம் இல்ல. வணக்கம். அதான் அந்த வாசனாமலம்ன்றது அதுக்கு ஆனாமலம். ஒரு சின்னன் கிடந்தாலும் தொழில்பட பார்க்கும்ன்றதுதான். பாருங்க சரி, இருக்கா. அதே மாதிரி ஆனந்தி அம்மா இருக்கா முடிச்சுட்டு ஆனந்தி அக்கா முடிஞ்சுங்க. இதுவரை நேரமும் சிவப்பிரகாசம் தொடர்பான விரிவுரையை வழங்கிய சைவப்புலவர் கந்த சத்தியாசன் ஐயா அவர்களுக்கு சைவப்புலவர் சங்கத்தின் சார்பிலும் பயன்பெற்ற பரீட்சார்த்திகள் மற்றும் அனைவரின் சார்பிலும் மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.